ஜாக்கெட்டா இருப்பேன், நான் யானையா இருப்பேன், நீ லூப்பார். நாடகத்தை காண வருக வருகன்னு இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள். எம்பிஎம் ராக்ஸ் பயலுகடா, எம்பிஎம் ராக்ஸ் பயலுக மீனாட்சிபுரம். எதையை கொடுத்தீங்களா? ஆலையே காணாமடா. எப்படி பார்ப்பாங்க? எனக்கு ஒரு 3 பேர் பாடி கட்டா நிற்கிறேன் பின்னாடி, அவன் 3 பேர் என்னைய பார்க்கல, அந்த பொம்பளை தான் பார்த்துட்டே இருக்காங்க. இந்த அக்கா என்ன சாப்பிடுவாங்க? அதுக்கு பாவம் பூளை தள்ளி டேய் இங்கே வந்தேன்னா கண்டங்கர் உங்களிடம் பேசிக்கொண்டும். இந்த யூடியூப் என் தம்பியெல்லாம் சில கிராமங்களில் இந்த யூடியூப் எடுக்கக்கூடிய உறவுகள் எல்லாரும் நினச்சி பார்க்கணும். உங்கள் எல்லாத்துக்கும் எப்படி உங்கள் தொழிலும் வேலையும் பெருசோ, உங்கள் குடும்பத்தை அந்த தொழிலை வச்சு காப்பாற்றுறீங்களோ அதே மாதிரி தான் யூடியூப் எடுக்கக்கூடிய உறவுகளுக்கும் பசியோடு குழந்தையும் மனைவி தாய் பிள்ளையெல்லாம் இருக்குது என் அன்பு உறவுகளை. அதனால் ஸ்டாண்டு போட்டு மறைக்கிறாங்கன்னு அவங்கள திட்டாதீங்க. அவங்கள நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. இதே மீனாட்சிபுரத்தை நாளை காலையில் உலகத்தில் இருக்க தமிழனுடைய கைபேசிக்கெல்லாம் கொண்டு செல்வது இந்த யூடியூப் என் அன்பு தம்பிகள் அண்ணன்கள் தான் என்பதை எனக்கு மகிழ்ச்சி. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். யூடியூப் சேனல் அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன், என்னை வாழ வைத்து அழகு பார்த்த என்னுடைய வாத்தியார் பெருந்தகை, விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயாவுடைய மாணவனும், நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக தொடர்ந்து ஒரு 20 ஏக்கர் பட்ட உடமரந்தாம் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்து படிப்பறிவில்லாத இந்த எம்கேஆர் ஆடு மாடு மேய்ச்சவன் என்பது எனக்கு பெருமை ஐயா. ஆடு மாடு மேய்ச்சவன் தான் நான். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிக்குளம் கிராமத்திலே. எத்தனை பேர் வந்தாலும் என்னால் 3 வேளை பசி இல்லாமல் சோறு கொடுக்க முடியும். ஏன்னா நான் நாட்டில் பேர் வாங்கின ஒரு கோமாளி. எனக்கு பின்னாடி என் அண்ணன் தம்பி நிறையா இருக்காங்க. எம்கேஆர் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் M.K. இந்த மேடையில் முனி ஓட்ட இருக்குனே, நீ என்னை சொல்ல விடுவேன் இல்லை சேர்ந்து சொல்லு. ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் உங்கள்கிட்ட நான் பட்ட இந்த அன்பு கடனை நான் திருப்பி செய்யவே முடியாது. ஒரே ஒரு வார்த்தையில் முடிக்கிறேன். இங்கே இருக்கிற மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்க அத்தனை தமிழ் உறவுகள் பாதத்தை தொட்டு வணங்குறேன். எம்கேஆர் அப்படி வேணாம், புதுசா மாத்தும். எம்கேஆர் அண்ணன் தம்பியடா. நீங்க எல்லாருமே பாடுதாப்பா, எல்லாருமே நல்லா இருக்கணும். நீங்க எல்லாருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம யார்கிட்டையும் ஒத்தரவா கரை வாங்காம 100 ஆண்டு காலம் சந்தோஷமா உங்க குலஜாமி அருளோடு நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்.